இன்றைய முக்கிய செய்திகள். வாக்கு எண்ணிக்கையில் புதிய நடைமுறையை அமல்படுத்துகிறது தேர்தல் ஆணையம். கடைசி 2 சுற்றுகளுக்கு முன் தபால் வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்க உத்தரவு. மனிதநேயம் அறநெறியை காற்றில் பறக்க விடுவதா? பாலஸ்தீன விவகாரத்தில் மோடி அரசு மீது சோனியா கடும் விமர்சனம். வெற்றிகரமாக இலக்கை தகர்த்தது அக்னி பிரைம் ஏவுகணை. ரயில் ஏவுதளத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இணைந்தது இந்தியா. ஐநா சபையில் ட்ரம்ப் உரையாற்ற வந்தபோது 3 நாச வேலைகள். அவமானப்படுத்த சதி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு. வணக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் போது கடைசி 2 சுற்றுகளுக்கு முன்பே அனைத்து தபால் வாக்குகளையும் எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் வாக்குகளை முதலில் எண்ணி முடிவுகள் அறிவிப்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டு கடைசியில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதால் பிரச்சனை ஏற்பட்டது. இந்நிலையில் தபால் வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிப்பதில் புதிய நடைமுறையை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணைய துணை இயக்குநர் திரு பி பவார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வீட்டிலேயே வாக்களிக்கும் வசதியை ஏற்படுத்திய பின் தபால் வாக்குகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளில் அஞ்சல் வாக்குகள் காலை 8 மணிக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவானவை 8:30 மணிக்கும் எண்ணப்பட்டாலும் அஞ்சல் வாக்குகளை எண்ணுவதற்கு முன்பே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் வாய்ப்புகளை நிராகரிக்க முடியாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகளை எண்ணுவதற்கு முன்பே தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுவிடும் என்றாலும் சீரான தன்மை மற்றும் தெளிவை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என அதில் கூறப்பட்டுள்ளது. அதனால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் போது கடைசி 2 சுற்றுகளுக்கு முன்பே தபால் வாக்குகள் அனைத்தையும் எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 20 சுற்று வாக்கு எண்ணிக்கை இருந்தால் 18வது சுற்று முடிவுக்கு பின் தபால் வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவித்த பின்னரே அடுத்த 2 சுற்று வாக்குகளையும் எண்ண வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையில் தபால் வாக்குகள் இருந்தால் போதுமான எண்ணிக்கையில் மேசைகள் மற்றும் ஊழியர்கள் இருப்பதை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே கர்நாடக மாநிலம் ஆலன் சட்டப்பேரவை தொகுதியில் ஆன்லைன் மூலம் வாக்கு மோசடி நடந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியதை தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்களின் பெயர்களை நீக்க அந்தந்த வாக்காளரின் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் கண்டிப்பாக தேவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இசிஐ நெட் போர்ட்டல் மற்றும் ஆப் மூலம் வாக்காளர் பெயரை சேர்க்கவோ நீக்கவோ திருத்தம் செய்யவோ இ சைன் அவசியம் என்றும் அதற்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் கண்டிப்பாக தேவை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் இந்தியா முழுவதுமான சிறப்பு சீர்திருத்தத்திற்கு முன் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் ஆலோசனை நடத்தவும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. பாலஸ்தீன விவகாரத்தில் மனிதநேயம் மற்றும் அறநெறியை காற்றில் பறக்கவிட்டு மோடி அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். காசா தாக்குதல் தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் உலக அரங்கில் இந்திய வெளியுறவுத்துறையின் செயல்பாட்டை தனிப்பட்ட ஒருவரின் புகழ் தேடும் வழிமுறைகளுக்குள் சுருக்கிவிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய தனிப்பட்டவரை புகழ்வது மட்டுமே ராஜதந்திரம் என்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் வெளியுறவுக் கொள்கையின் திசை காட்டியாக இது இருக்க முடியாது என்றும் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தின் மதிப்பு மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு நலன் ஆகியவற்றை காட்டிலும் இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகுவுடனான திரு மோடியின் தனிப்பட்ட நட்பே இந்திய அரசின் செயல்பாடுகளை தீர்மானிப்பது போல உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதில் இங்கிலாந்து, போர்ச்சுகல், ஆஸ்திரேலியா ஆகியவற்றுடன் பிரான்சும் இணைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திருமதி சோனியா காந்தி, ஐநாவின் 193 உறுப்பினர்களில் 150க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன என்று தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்ததுடன் 1988ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்தை தனி நாடாக முதலாக அங்கீகரித்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். ஆனால் 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் தொடங்கி பாலஸ்தீன மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் விவகாரத்தில் தாக்குதலை நிறுத்தவோ இஸ்ரேல் அரசை இடித்துரைக்கவோ இல்லை என்று கூறிய திருமதி சோனியா காந்தி, இந்த விவகாரத்தில் இந்தியா இதுவரை தன் கடமையை ஆற்றவில்லை என்று தெரிவித்துள்ளார்.
காலனி ஆதிக்க காலத்தில் இந்திய மக்களின் இறையாண்மையும் சுதந்திரமும் மறுக்கப்பட்டு நாட்டின் வளங்கள் சுரண்டப்பட்டதை பாலஸ்தீன மக்களின் துயரம் எதிரொலிப்பதாகவும் திருமதி சோனியா காந்தி கூறியுள்ளார். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே தென்னாப்பிரிக்காவில் நிலவிய நிறவெறியை கண்டித்தது என்றும் 1971ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேசத்தில் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரி விதிப்பின்றி பருப்பு இறக்குமதி செய்வதற்கு எதிராக விவசாயிகள் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கிசான் மகா பஞ்சாயத்து என்ற அமைப்பு தாக்கல் செய்த பொது நல மனு நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு உஜ்ஜல் புயான், திரு N.K. சிங் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன், மஞ்சள் பட்டாணியை வரியின்றி இறக்குமதி செய்வது என்ற அரசின் கொள்கையால் துவரம் பருப்பு, வேர்க்கடலை, சோயாபீன் உள்ளிட்டவற்றின் விலை குறைந்தபட்ச ஆதார விலையை விட குறைந்துவிட்டதாக தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் வேளாண் செலவுகள் மற்றும் விலைகள் ஆணையம் மஞ்சள் பட்டாணி இறக்குமதியை தடை செய்ய வேண்டும் என்றும் மற்ற பருப்பு வகைகளுக்கு உள்ளூர் விலைக்கு ஈடாகும் வகையில் வரியை அதிகரிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்ததாக அவர் தெரிவித்தார். இறக்குமதி வரி விலக்கு காரணமாக விவசாயிகள் பருப்பு வகைகளை உற்பத்தி செலவுக்கு ஈடான விலையில் கூட விற்க முடிவதில்லை என்றும் ஆணையம் கூறியிருப்பதாக திரு பிரசாந்த் பூஷன் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டில் பருப்பு வகைகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று இந்த மாதம் நிதி ஆயோக் அறிவுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். உளுந்து, துவரம் பருப்பு ஆகியவற்றுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் மஞ்சள் பட்டாணி இறக்குமதியாகும் நிலையில் குவிண்டால் 3500 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக திரு பிரசாந்த் பூஷன் தெரிவித்தார். ஆனால் உளுந்து, துவரம் பருப்பு ஆகியவற்றின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 8500 ரூபாயாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். முன்னர் பருப்பு வகைகள் மீதான இறக்குமதி வரிக்கு எதிராக சில நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கில் விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை எதிர்க்க முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாக கூறிய திரு பிரசாந்த் பூஷன், தற்போது நிலைமை நேரெதிராக மாறிவிட்டது என்றார். வாதத்தின் போது உள்நாட்டு பருப்பு உற்பத்தி தேவைக்கு ஏற்ற அளவில் உள்ளதா என்று நீதிபதி திரு சூரியகாந்த் வினவினார். இறுதியில் விலைகள் ஆணையம், நிதி ஆயோக் அறிக்கைகளின் அடிப்படையில் மத்திய அரசு பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ரயிலில் இருந்து அக்னி பிரைம் ஏவுகணையை செலுத்தும் இந்திய ராணுவத்தின் சோதனை வெற்றி அடைந்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அடுத்த தலைமுறை அக்னி ஏவுகணைகளை வடிவமைத்து வருகிறது. இந்நிலையில் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய அக்னி பிரைம் ஏவுகணை பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ரயிலில் இருந்து நேற்று இரவு செலுத்தப்பட்டது. இந்த சோதனை வெற்றியடைந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். அக்னி பிரைம் ஏவுகணை சென்ற பாதை தரை கட்டுப்பாட்டு மையம் மூலம் கண்காணிக்கப்பட்டது. நாடு முழுவதும் ரயில் சேவை உள்ள எந்த பகுதியில் இருந்தும் இந்த ஏவுகணையை ஏவ முடியும். ஏற்கனவே சாலை பகுதியில் இருந்து ஏவக்கூடிய அக்னி பி ஏவுகணை ராணுவத்தில் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து ரயிலில் இருந்து செலுத்தும் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நகரும் ரயில் ஏவுதளத்தை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது. ஐநா சபையில் தாம் உரையாற்ற வந்தபோது தமக்கு எதிராக 3 நாச வேலைகள் நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், அதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். நியூயார்க்கில் நேற்று முன்தினம் ஐநா பொது சபையின் 80வது கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள மனைவி மெலானியுடன் வந்த டிரம்ப் நகரும் படிக்கட்டுகளில் சென்றபோது அது திடீரென இயங்காமல் நின்றது. ஐநா கூட்டத்தில் டிரம்ப் உரையாற்றும் போது டெலிபிராம்டர் சரியாக வேலை செய்யாததுடன் அவரது குரல் அரங்கில் கூடியிருந்தவர்களுக்கு ஒலிபெருக்கியில் சரியாக கேட்கவில்லை. இது பற்றி ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 முறை தமக்கு எதிராக நாசவேலைகள் நடந்ததாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். நகரும் படிக்கட்டு இயங்காமல் நின்றபோது தாமும் தமது மனைவியும் நல்ல வேளையாக தலைக்குப்புற விழுந்து முகத்தில் காயமடையவில்லை என்று ட்ரூத் சோஷியல் வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அடுத்து தாம் உரையாற்றிய போது டெலிபிராம்டர் இருண்டு போனதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தாம் பேசியது யாருக்கும் கேட்கவில்லை என்ற அவர் தமது மனைவி மெலானி ஒரு வார்த்தை கூட கேட்க முடியவில்லை என்று தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 3 நிகழ்வுகளும் தற்செயலாக அடுத்தடுத்து நடந்திருக்க வாய்ப்பில்லை என்ற டிரம்ப் இவை திட்டமிட்ட நாச வேலைகள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நகரும் படிக்கட்டு நின்றபோது ஐநா அலுவலக பணியாளர் ஒருவர் தாங்கள் தான் அதை நிறுத்தியதாக கூறி கேலி செய்தது பற்றி டைம்ஸ் ஆஃப் லண்டன் நாளிதழ் செய்தி வெளியிட்டதை டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே நகரும் படிக்கட்டு நிறுத்தப்பட்டது அதிபரை அவமானப்படுத்துவதற்கான சதி என்று கூறியுள்ள வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட், இதில் தொடர்புடைய ஐநா அலுவலக ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய செமி கண்டக்டர் ஆலையை குஜராத்திற்கு மடைமாற்றம் செய்தது குறித்து மத்திய பாஜக அரசிடம் எடப்பாடி திரு பழனிசாமி கேள்வி எழுப்பாதது ஏன் என்று தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா வினவியுள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூரில் ஜவுளி உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சரி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வெளிநாட்டு முதலீடு தொடர்பாக வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று திரு பழனிசாமி கூறியது பற்றிய கேள்விக்கு வெள்ளை தாளை காண்பித்து பதிலளித்த திரு ராஜா, வெளிநாட்டு பயணங்களால் கிடைத்த முதலீடு காரணமாக தமிழ்நாட்டில் நாள்தோறும் தொழிற்சாலைகள் திறக்கப்படுவதாக தெரிவித்தார். ஆனால் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலையை குஜராத்திற்கு மத்திய அரசு மடைமாற்றம் செய்தது குறித்து திரு பழனிசாமி கேட்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். கூடயே உட்கார்ந்துருக்காரு, இவ்வளோ அறிக்கை கேட்குறாரு, தயவு செஞ்சு லெஃப்ட்ல திரும்பி அவங்க இல்லை இங்கே லெஃப்ட்ல தப்பு அங்கே லெஃப்ட் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ திரும்பி அவங்க நண்பர் அவரோட இப்போ நான் இது வரைக்கும் நான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு கூட்டணியே அமைக்க மாட்டேன்னு சொல்லி சூளுரைத்து விட்டு இன்று திருப்பியும் போய் அங்கே போய் டெல்லிக்கு போயிட்டு கர்ச்சீஃப் வச்சு முகத்தை தொடச்சிக்கிட்டு வந்த அவர் அங்கே போய் கேட்டிருக்கலாம். திரு பழனிசாமி அவரது அனைத்து கேள்விகளையும் விட்டுவிட்டு அதிமுக நிர்வாகிகள் அவரை விட்டு ஏன் ஓடுகிறார்கள் என்ற கேள்வியை கேட்டு கட்சியை பலப்படுத்துமாறு திரு ராஜா கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக திரு அன்புமணி தெரிவித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டின் வரியில்தான் உத்தரப்பிரதேசம் வாழ்வதாக கூறினார். திரு அன்புமணியின் பேச்சு அசட்டுத்தனமானது என்றும் அவர் சிறுபிள்ளைத்தனமாக கேள்விகளை எழுப்புவதாகவும் திரு ராஜா விமர்சித்தார். இனி வருவது செய்தி துளிகள். நடிகை ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோரை தொடர்ந்து தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா தனி உரிமையை பாதுகாக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். போலியான இணையதளங்கள், சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவற்றில் உரிய அனுமதி இல்லாமல் தங்களது புகைப்படம், வீடியோ, பெயர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதாக ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன், அனில் கபூர் உள்ளிட்டோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கில் அனுமதியின்றி பயன்படுத்தப்படும் புகைப்படம், பெயர், வீடியோ உள்ளிட்டவற்றை நீக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாகார்ஜுனா தாக்கல் செய்த மனுவில் தனது புகைப்படத்தை AI வீடியோக்கள், ஆபாச வீடியோக்கள், டி-ஷர்ட் உள்ளிட்டவற்றில் சிலர் பயன்படுத்துவதாக தெரிவித்திருந்தார். அவரது மனுவை விசாரித்த நீதிபதி இவ்வழக்கில் உரிய உத்தரவுகளை விரைவில் பிறப்பித்ததாக தெரிவித்துள்ளார். சென்னையில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2 நாள் வேளாண் வணிக திருவிழாவை வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதற்காக சங்க காலம் முதல் தற்காலம் வரையிலான தமிழர்களின் வேளாண் வணிகம், பனை, தென்னை, முருங்கை, மஞ்சள், சிறுதானியங்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்த கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. மாடி தோட்டம் அமைப்பதற்கான செடிகள், தொட்டிகள், பழ மரங்களின் விதைகள் உள்ளிட்டவையும் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் 2வது சீசனை முன்னிட்டு அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள மலர் மாடங்களில் 10,000 தொட்டிகளை அடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டுக்கான 2வது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக அலங்கார மேடைகளில் இன்கா மேரி கோல்ட், காஸ்மஸ், ஃபேன்சி, பெட்டூனியா, ஜினியா, ஸ்வீட் லில்லியம் உள்ளிட்ட 55 வகையான மலர்களை கொண்ட தொட்டிகள் அடுக்கப்பட்டு வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வடிவாய்க்காலில் வெங்காய தாமரை செடிகள் மண்டி கிடப்பதால் வயலில் தண்ணீர் புகுந்ததில் 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு விவசாயிகள் ஒன்றிணைந்து வெங்காய தாமரை செடிகளை 3 கிலோமீட்டர் தூரம் வரை அகற்றினர். மீதமுள்ள வெங்காய தாமரை செடிகளை அகற்றி தருவதுடன் பயிர் பாதிப்புக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரியுள்ளனர். இதேபோல நாகை மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியத்தில் வலிவலம், கில்லுக்குடி, சாட்டியக்குடி ஆகிய கிராமங்களில் 10,000 ஏக்கர் பரப்பிலான குறுவை பயிர்கள் புகையான் மற்றும் தண்டு பூச்சி தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் வாங்கிலி சுப்பிரமணியம் வீடு மற்றும் அலுவலகங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2 நாட்களாக நடத்தப்பட்ட சோதனையில் கைப்பற்றிய ஆவணங்களின் அடிப்படையில் திருச்சியில் அவருக்கு சொந்தமான நிதி நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சின்ன கோவிலங்குளத்தைச் சேர்ந்த ஹெலன் என்ற பெண் 5 சென்ட் விவசாய நிலத்தில் வெட்டிவேர் சாகுபடியில் ஈடுபட்டு தொழில் முனைவோராக மாறியுள்ளார். தனியார் நிறுவனத்திடம் 1 லட்சம் ரூபாய்க்கு வெட்டிவேர் வாங்கி விவசாயம் செய்ததில் 10 மாதங்களில் 4 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டியதாக அவர் தெரிவித்துள்ளார். 1000 நாற்று நான் வாங்கினேன். அதில் பார்க்கும்போது ஒரு 10 சென்ட் இடத்துல அது வளர்க்க முடியுது. அதனுடைய லாபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம 10 மாதம் கடைசியில் நமக்கு 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் நம்ம அறுவடை பண்ணும்போது அந்த பையில் ஒரு பையில இருந்தே நமக்கு 3 கிலோ டு 3.5 கிலோ வேர் கிடைக்குது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் ஆறுகளை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகளை மழைக்காலம் தொடங்கும் முன்பு முழுமையாக அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர். மானங்கொண்டான் ஆறு, முள்ளி ஆறு மற்றும் ஹரிச்சந்திரா நதியில் ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளதால் கரையோரம் உள்ள விவசாய நிலங்களில் ஆற்று நீர் புகும் அபாயம் உள்ளதாக அவர்கள் கூறினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில்
சேயூர், வடக்கு ரத வீதி, கிழக்கு ரத வீதி மற்றும் கச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையோர வியாபாரிகள் கிழக்கு ரத வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஈரோட்டில் இருந்து பீகார் மாநிலம் ஜோக்பானிக்கு தெற்கு ரயில்வேயின் முதல் அம்ரித் பாரத் ரயில் இன்று முதல் சேவையை தொடங்கியது. வாராந்திர ரயிலான ஈரோடு ஜோக்பானி அம்ரித் பாரத் ரயில் வியாழன் காலை ஈரோட்டில் இருந்து புறப்பட்டு சனிக்கிழமை பீகாரை சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஞாயிறு மதியம் ஜோக்பானியில் இருந்து புறப்பட்டு புதன் காலை ஈரோட்டை வந்தடையும். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 556 புள்ளிகள் சரிந்து 81,160 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 166 புள்ளிகள் குறைந்து 24,891 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 84,080 ரூபாயாகவும் ஒரு கிராம் 10,510 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 150 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும்போது கடைசி 2 சுற்றுகளுக்கு முன்பே அனைத்து தபால் வாக்குகளையும் எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பாலஸ்தீன விவகாரத்தில் மனிதநேயம் மற்றும் அறநெறியை காற்றில் பறக்கவிட்டு மோடி அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். ரயிலில் இருந்து அக்னி பிரைம் ஏவுகணையை செலுத்தும் இந்திய ராணுவத்தின் சோதனை வெற்றி அடைந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.